இது வந்து ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்டோரி. ஒரு பெண்மணியோட லைஃப்ல ரொம்ப நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சிருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சு தச்சு அதுலயும் குழந்தை நிக்காம அப்புறம் ஐவிஎஃப் பண்ணி அதுலயும் ஃபெயிலியர் ஆகி அடினோமயோசிஸ் இருந்து அதை சரி பண்ணி கன்சீவ் ஆனவங்க. ஸோ இவங்களை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ இவங்களுக்கு வயசு எங்ககிட்ட வரும்போது 37 வயசு. கல்யாணம் ஆகி 15 வருஷம். செகண்ட் மேரேஜ் ஆகியே 15 வருஷம். ஸோ இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பீரியட்ஸ்லாம் நல்லா ரெகுலராக வருது, எல்லாம் நார்மலாக இருக்குது. இவங்க குடும்ப கட்டுப்பாடு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏற்கனவே 2 அபார்ஷன் ஆனதுனால ரொம்ப போதும், எனக்கு ஒரு குழந்தையே போதும், அந்த ஹஸ்பண்ட் சரி கிடையாது, அவங்களுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால குடும்ப கட்டுப்பாடு போய் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் பிறந்திருக்காங்க, அதோடு அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த ஹஸ்பண்டும் ஒரு ப்ராப்ளம்னால இறந்துட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் திருப்பியும் எல்லாமே ஒரு ஸ்டாண்ட்ஸ்டில்க்கு வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி மனசு தேத்தி 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2வது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி அந்த டியூபை சேர்த்து வச்சு திருப்பியும் தச்சிருக்காங்க லாப்ரோஸ்கோப்பியில். ஸோ லாப்ரோஸ்கோப்பியில் டியூபை சேர்த்து வச்சு தச்சுட்டு நார்மலாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 2021 2 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. 3வது மாதம் போய் ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ், அப்புறம் 2021 2வது மாதம் போய் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ எங்ககிட்ட வரும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் அடிக்கடி ஆகுது, ரொம்ப நிறைய நாள் ஆகுது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, குழந்தை பெற்றுக்கிறது கூட எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியல டாக்டர், இந்த ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகிறதும் பெயினும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வரும்போது அடினோமயோசிஸ்ன்னு சொல்லி யூட்ரஸில் அந்த கண்டிஷன் இருந்திருக்கு. ஓவரியில் ரைட் ஓவரியில் ஒரு சிஸ்ட் இருக்குது, லெஃப்ட் ஓவரியில் சிஸ்ட் அடினோமா ஒரு சிஸ்ட்டும் இருந்திருக்கு. இது இல்லாமல் கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டும் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு நாங்கள் சொன்னது என்ன சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வலி போகணும், ப்ளீடிங் ஜாஸ்தியாகிறது சரியாகணும், அதனால் லாப்ரோஸ்கோப்பி பண்ணி இதை சரி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் அவங்களுக்கு லாப்ரோஸ்கோப்பி ஏற்கனவே 2 தடவை பண்ணியும் அதை எடுக்கவே முடியல, குடலெல்லாம் ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால் நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணாலும் ஓகே, எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. கண்டிஷனும் அவ்வளோ மோசமாக தான் இருந்தது. ஏன்னா அடினோமயோசிஸும் ரொம்ப பெருசாக இருந்தது, ஃபைப்ராய்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் நாங்கள் ஓப்பன் பண்ணியே அந்த சிஸ்ட் அடினோமா, ஏன்னா அந்த சிஸ்ட் அடினோமா வந்து அவங்களுக்கு முன்னாடி தடவையும் எடுத்துகிட்டு திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துருச்சு. மியூசினஸ் சிஸ்ட் அடினோமா அப்படின்ற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஒரு துளி கூட உள்ளே சிந்தாமல் அதை எடுக்கணும், அப்போ தான் திருப்பி திருப்பி வராமல் இருக்கும். கூடவே நம்ம அப்பெண்டிக்ஸையும் எடுப்போம், ஸோ தட் ரெக்கரன்ஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக. ஸோ இவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த மியூசினஸ் சிஸ்ட் அடினோமாவை நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணது அதுவாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவரியில் ஒரு துளி கூட வெளியில் சிந்தாமல் நாங்கள் அந்த ஓவரியில் சிஸ்ட் அடினோமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பெண்டிக்ஸையும் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் யூட்ரஸில் இருக்கிற அந்த அடினோமயோசிஸ் சரி பண்ணி ஃபைப்ராய்டையும் சரி பண்ணோம். இதை பண்ணி முடித்து அந்த 3 months வெயிட்டிங் டைமில் அவங்களுக்கு வந்து நாங்கள் 1 மாதம் கழித்து எக் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ எக் கலெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். அவங்களுக்கு அது இல்லாமல் ஏன் மிஸ்கேரேஜ் ஆச்சு, இதெல்லாம் தான் ரீசனானு கிடையாது இல்லையா. ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ், ஆன்டி டிபிஓ ஆன்டிபாடிஸ், ஆன்டி தைரோக்ளோபுலின் ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே ஹையாக இருந்தது. அதனால் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டோம். அந்த வெயிட்டிங் டைமில் லூப்ரைட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு டைனோஜெஸ்ட்ன்ற டேப்லெட் போட்டு நல்ல சப்ரஷன் கொடுத்துட்டோம். 2 months நல்ல சப்ரஷன் கொடுத்துட்டு அந்த யூட்ரஸ் நல்லா ஹீல் ஆகிடுச்சு. ஸோ சர்ஜரி பண்ணி 4 months கழித்து நாங்கள் அவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்து நல்ல குவாலிட்டி எம்ப்ரியோவாக அவங்களுக்கு வந்த 2 எம்ப்ரியோ வச்சோம். இப்போ அவங்களுக்கு நிற மாதம். லாஸ்ட் வீக் தான் அவங்கள நான் பார்த்தேன். கன்சல்ட் பண்ணதுனால இந்த ஸ்டோரி அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு பெண்மணியோட லைஃப் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹோப்போடு அவங்க அடுத்த கல்யாணத்துக்கு போய் அங்கேயும் குழந்தை இல்லாமல் ஒரு 15 வருஷம் காலம் ஆகி 37 வயசில் தான் நான் அவங்களுக்கு குழந்தை கொடுக்க முடிஞ்சுது. இருந்தாலும் இப்போ இந்த பயணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக திருப்பியும் தொடங்குது. நெவர் லூஸ் ஹோப், ஆல்வேஸ் தெர் இஸ் அ ஆப்ஷன். ஸோ கெட் குட் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் அண்ட் பிளான் யுவர் ட்ரீட்மெண்ட் வெல் ஸோ தட் யூ கெட் த பேபி ட்ரீம் சாட்டிஸ்ஃபைட் ஃபாஸ்ட்.